உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது என்பார்கள். ஆனால் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு வாயிலாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். சுழன்றும் இயற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் தமிழகம் முழுவதும் 650க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி வருகிறது. விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார். விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதற்கான பயிற்சி, விற்பனை பயிற்சி, மானியத்துடன் கூடிய கடன் உதவி காரணமாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசான் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் நிதி உதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. 750க்கும் மேற்பட்ட விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வருகிறது. உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதால் வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்கள் வித்துட்ருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியாக முன்பு இருந்ததை விட 50% அதிகமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் காய் மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைம் ரேட் இருக்கு, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும்போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடாக போயிட்டு இருக்கு. தேங்காயை பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளோதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. இதே எண்ணெயாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எண்ணெயாக விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்கிது எங்களுக்கு லாபம். இதில் எங்கள் வாழ்வாதாரம் இரட்டிப்பாக ஆயிருக்கு. சிறுதானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கை காரணமாக விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக மாறி வருவதால் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.